இன்னைக்கு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண ஆசை, எல்லாருக்கும் என்னது ஆராதனை நடத்த ஆசை, எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ஜனங்கள் மத்தியில ரொம்ப அற்புதமா, ரொம்ப அதாவது என்னது பரிசுத்தமா ஆராதனை நடத்துறாங்களா. ஆவியானவர் அங்க இறங்கி அவ்வளவு பேருடைய கட்டுகளை உடைச்சி நொறுக்கி எல்லாரும் விடுதலையோட போன மாதிரி ரொம்ப அப்படியே இறங்குற மாதிரி. யார் இறங்குறான்? இவன் பாதாளத்துல இறங்குறானா என்னன்னு தெரியல. ஜனங்கள் அப்படியே அப்படியே வஞ்சிப்பான். என்னமோ பெரிய ஒரு பிரச்சனாங்க. ஆலயத்தை அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால ஆலயம் நிரம்பினது போல, அவர் மகிமையினால் நிரப்பப்பட்டது போல என்ன செய்வான்னா அப்படியே நிரம்பன மாதிரி நடிப்பான். நம்மகிட்ட அபிஷேகம் இருந்தா தான், அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா தான் 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 படி பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பி தேவன் அவங்களோடு கூட இருந்தாங்க. அதனாலதான் விடுதலை செய்கிறவராக, குணமாக்குகிறவராக என்ன செய்தாங்க? சுட்டி திரிந்தாங்க. அவங்க நம்மளோட இருந்தா தான் நம்ம கையை தூக்க போச்சுல, காலை போட்டு ஆடம் போச்சுல, நடிக்க போச்சுல. ஆமா, நடிப்பு. ஐயோ, உங்க நடிப்புகளை பார்க்கும் போது நெஞ்சி பொறுக்கதில்லையே. அப்படி நான் சொல்லல, பரலோகத்துக்கு என்ன செய்யல, நீங்க பண்ணுகிற அக்கிரமங்கள், அட்டகாசங்களும் அட்டுழியங்களையும் பொறுக்க முடியல. நீ எதற்காக வாழ்கிறாய் என்பது உனக்கே தெரியும். நீ பணத்திற்காக வாழ்கிறாயா? நீ வரும்போது எந்த பகுதியிலே வந்தாய்? இன்றைக்கு எப்படி ஒரு பகுதியிலே பணம் சேர்த்து உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்திருக்கிறாய். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த வந்த காலத்திலே அவர் பொன்னையும் பொருளையும் சேர்த்து அப்போஸ்தலருக்கு போகும்போது, நான் இவ்வளவு பொன்னு தந்திருக்கிறேன், இவ்வளவு பொருள் தந்திருக்கிறேன், இவ்வளவு பணம் தந்திருக்கிறேன், இதை வைத்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாரா? இல்ல ஊழியத்துக்கு அவர் அனுப்பும் போது அப்போஸ்தலர்களை, சீஷர்களையும் வலிக்கு பையாவது, வலிக்கு தடியாவது, வலிக்கு என்னது பணத்தையாவது கொண்டு போங்க, வஸ்திரத்தையாவது கொண்டு போங்கன்னு சொன்னாரா? விசுவாசத்தில் அனுப்பின தேவன் அவர்களை என்ன செய்தாங்க? விசுவாசத்தில் நடத்தி காண்பித்தாங்க. ஆமா, தேவ பிள்ளையே, உங்களை ஏற்றுக்கொள்கிற இடத்துல அமர்ந்துடுங்க, இல்ல அங்கிருந்து புறப்பட்டு போங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறோம்? கிறிஸ்துவுடைய உபதேசம் எங்கே?